அதிமுகவுக்கு தான் இன்றைக்கு நெருக்கடி அதிகம். கூட்டணி கட்சிகளில் இன்றைக்கு பெரிய கட்சி என்று சொன்னால் தேமுதிக தான் இருக்குது. வேறு கட்சிகள் எதுவும் வருவது போல தெரியல. ஆனால் மெகா கூட்டணி அமைப்போம், வெற்றி கூட்டணி அமைப்போம், ஆட்சி அமைப்போம் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களே வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. வாழ்வா சால்வா என்கிற ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு நெருக்கடி இல்லை, நாங்கள் வழக்கமான எங்கள் பணிகளை தொடங்கியிருக்கோம். ஆனால் அதிமுகவுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் தேர்தல் முன்னாடியே தொடங்கினது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலை விட ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து இதுவரைக்கும் இருமுனை போட்டி, இருதுருவ அரசியல், இருதுருவ தேர்தல், 2 முனை போட்டி தேர்தல் இருந்தது வந்து இப்போ களத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போது அவர் திரு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் அவர் கேபி முனுசாமி சொன்னதில் நியாயம் இருக்குது. ஆனால் அவர் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து இன்டர்னலில் தான் பேசுவாங்க. யூஸ்வலாக ஒரு பப்ளிக்காக வந்து பேச மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் உலகத்தில் எல்லாம் வெளியே வந்துடுது. பட் இதெல்லாம் வந்து ஊழியர் கூட்டம் போட்டு அந்த ஊழியர் கூட்டத்தில் எப்படி எதிராளிகளுடைய அப்ரோச் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணணும், நம்முடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தால் பேசுவாங்க. இதில் அதாவது செயல் வீரர்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம தேர்தலை சந்திக்கிறது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கணுங்கிறது ஒரு இன்டோர் மீட்டிங்காக இருக்கும். அது வந்து இப்போ இருக்க கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசுனது. இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து இதெல்லாம் பேசும் பொருளாக வருது. பட் இது தவிர்க்க முடியாது, இது இன்னெவிட்டபிள் ஒன்று. ஆனால் திமுக வந்து தேர்தல் அவங்க கூட்டணி சரியாக இருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருக்காங்க, 1.5 வருஷத்துக்கு தேர்தலை பரப்புரையை திறந்துட்டாங்க. அப்படின்னா இந்த லைட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் காம்படிஷன், நிறைய காம்படிஷன் இருக்கிறத உண்மையை உணர்ந்து தான் அவங்களும் தொடங்கியிருக்காங்க. அதே போல் தான் அதிமுகவும் இந்த வர தேர்தலில் வந்து அவ்வளோ லேசாக இருக்காது. இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். இது வந்து அப்படி கடந்து போக முடியாது. இது இரு துருவ அரசியல் கிடையாது. இது 2 முனை போட்டியான தேர்தல் இல்லை. இது பல போட்டியாளர்கள் இருக்கின்றனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ரெண்டாவது, நம்ம ஆட்சியில் இல்லை, நம்ம ஆட்சியை இழந்திருக்கோம், இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ பார்சன் பார்ட்டில் ஆஃப் தி கேம் தான். அதில் வந்து ஒரு மாற்றுன்னு சொல்ல முடியாது. என்ன அது வெளியே வருது, விவேதா பொருளாகுது. பட் என்னுடைய பார்வை விவேதா பொருளும் ஆப்போனண்ட்டுக்கும் எதிர்கட்சிக்கும் இது ஒரு சிக்னலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு 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 விழிப்புணர்வை எடுத்து அதற்கு தகுந்தால் போல் தங்களுடைய அப்ரோச்சுகளையும் தங்களுடைய முயற்சிகளையும் தங்களுடைய எடுத்து வைக்கின்ற நடவடிக்கைகளையும் அதற்கு தகுந்தால் போல் வருகின்ற தேர்தலில் எதிர்கொள்ளக்கூடிய அந்த எதிர்ப்புகளையும் பல முனை போட்டிகளையும் தாங்கக்கூடிய அளவுக்கு, அதை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வியூகத்தை வகுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிக்னலாக தான் நான் பார்க்குறேன் இது. அதனால் வந்து இதில் வந்து ஒன்றும் தவறாக தெரியல. ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க, மற்ற எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பேசினார் வச்சாருன்னா எல்லாமே ஃபேக்ட் தான், நடைமுறையில் உள்ளதான் நம்ம பார்க்குறோம் எல்லாமே. அதான் மிலன் வைஷ்ணவ்ங்கிற ஒரு ஹிஸ்டாரியன் ஒரு கட்டுரை தந்தார். 2017 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் நார்த் இந்தியாவில் 4 ஸ்டேட்டில் ஒரு டூர் பண்ணி ஒரு ரிசர்ச் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அதுனா இங்கே வந்து தேர்தல் வந்து ஒரு சந்தை, இட்ஸ் அ மார்க்கெட் பிளேஸ் வேர் சப்ளை அண்ட் டிமாண்ட் டிசைட்ஸ் த ஓட்டு. அதாவது வாக்குகளை வாங்குபவர்களும் வாக்குகளை கேட்பவர்களும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றனால் இது ஒரு சந்தை பொருளாகிவிட்டது. இது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்கிறது. உள்ளபடியே வருந்தப்படுகிறது தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு 2 லட்சம் வாக்குன்னு வைங்க, எல்லா என்ன பண்ணுறாங்க, 1 லட்சம் வாக்குகளை நாம் விலை பேசி வாங்கிவிட்டால் அந்த தொகுதியில் ஜெயிச்சு விடலாம். மீதி 1 லட்சம் வாக்கு எப்படி போனால் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. அந்த லெவலுக்கு தான் இப்போது தேர்தல் அரசியல் வந்து விட்டது. இது மிகவும் வருந்தத்தக்க செயல். உங்களை நான் ஜெயிக்க வைக்கணும்னா நான் என்ன வேலை செஞ்சேன், என்னுடைய கட்சி என்ன பண்ணிச்சு, அதுக்கு எல்லா கட்சிகளும் தான், எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் தான், இல்லை பொதுவாக எல்லா கட்சியும் சொல்கிறேன். அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததன் காரணமாகத்தான் இப்படி முன்கூட்டியே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் வந்தது என்பதுதான் என்னுடைய பார்வை. கட்சிகளுக்கு நெருக்கடி வந்து ஏனால் அதை நாமே உண்டாக்கி கொண்டதுதான், கட்சிகள் தான் உண்டாக்கி கொண்டது. அதாவது ஒரு தேர்தலிலே பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்குவதும் ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. அதே மாதிரி வாக்குகளை காசை வாங்கி கொண்டு எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிப்பதும் ஆரோக்கியமானதல்ல.
இது ரெண்டும் மோசமானது. இந்த சூழ்நிலையில் இந்த ப்ரிவெலிங் சுச்சுவேஷனில் எல்லா கட்சிகளும் முன்கூட்டியே தேர்தல் சந்திக்க வேண்டிய என்பது நிதர்சனமான உண்மை. அதுதான் இட் இஸ் பிரசிங் நீட். இன்னொரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க சார், இருதுருவ அல்லது 2 முனை போட்டி என்பது இல்லை, இப்போ பலமுனை போட்டிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு முனை ஆளுகின்ற திமுக அல்லது திமுக கூட்டணி, இப்போ எதிர்முனை என்கிற திமுக அந்த முனை சரியாக இருக்குது, அந்த கூட்டணி வந்து தொடர்ச்சியாக அந்த உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ எதிர்முனையில் இருக்கிற வாக்கு என்பது அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என்று 4ஆக பிரிந்து இல்லை 4 முனைகளாக இருக்குது எதிர்முனையில். அப்போ அந்த இடத்துல இருதுருவ அரசியலில் 2 முனை போட்டியில் அதிமுக தன்னுடைய இடத்தை இழந்து விட்டது. அப்போ இழந்து விட்ட இடத்தை மீண்டும் பிடிக்கிறதுக்கான ஒரு வாழ்வா சாவாங்கிற நெருக்கடிக்கு அதிமுக உள்ளா இருக்குன்னு சொல்லலாம். அவர் சொன்னல மாற்ற கருத்து நான் ஒன்றும் மாற்ற சொல்லலை, அது ஃபேக்டாக தான் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை இழந்து விட்டால் மீண்டும் அது ஜெயிக்கணுங்கிறது வாழ்வு சாவாத பிரச்சனை தான். இப்போ 2021 தேர்தலில் வந்து திமுக ஆட்சி தேர்தல் நிற்கும் என்பது இந்த தடவை நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சாக வேண்டும் அப்படின்னு தானே அவங்க இது பண்ணாங்க. எல்லாருக்குமே அது ஒரு காமன் கான்செப்ட் தான். அது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. காம்படிஷனில் வந்து எல்லாருமே யார் ஜெயிக்கிறாங்களோ யார் லேக்கிங் பிகைண்டோ அவங்க அடுத்த தடவை வரணுங்கிற போது இந்த இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இது ஊடகங்களுக்கு வேணால் பெருசாக தெரியலாம் என்றால் தெரியுமே தவிர ஒரு அதான் அந்த இடத்துல தான் சார் இது வந்து வெறுமனே நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஊக்கப்படுத்தணும், வேலை வாங்கணும், இல்லை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. கட்சியோட நிலைமை இயல்பாகவே அப்படி தான் இருக்குது. வாக்கு வங்கி செதறி இருக்குது. கூட்டணி கட்சிகள் இன்னும் முன்னாடி மாதிரி ஒரு கூட்டணி இல்லை, 2021 போல ஒரு கூட்டணி இல்லை. அப்படி இருக்கிற சூழலில் இயல்பாகவே கட்சிக்கு ஒரு நிலைமை, கட்சியோட நிலைமை அப்படி இருக்குது. அதைத்தான் வெளிப்படுத்துது. தொண்டர்களின் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த இல்லை. இது வந்து நீங்கள் ஊடகத்துக்கார பார்க்குறீங்க, நாங்கள் அரசியல் என்ன பார்க்குறோன்னா, ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணி அமைச்சிருச்சு. இப்போ திமுக எடுத்துக்கங்க, ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி இருக்குன்னு நீங்கள் ஒரு கன்செப்ஷன் இருக்கு. ஒரு ஹபிஷா தான் சொல்கிறேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லை அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படியே டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்போசிட் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, எல்லா கட்சிகளையும் நாங்கள் எனக்கு 5 சீட்டு கிடைச்சா போதும், இல்லை எனக்கு ஒரு 70,000 வாக்கு கிடைச்சாலும் போதுங்கிற கட்சிகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கட்சிகளும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கட்சிகள் என்ன நினைக்கும், நாம் வந்து ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சியில் வந்து விட்டுறக்கூடாதுன்னு நினைக்காதா? நினைக்கும்ல. அதற்கான வேலைகளை செய்வார்கள். இல்லை நம்ம விவாதத்தில் பேசுகிறதுனால அவங்க அதை விட்டுருவாங்களா? இப்போ நம்ம ஜென்ரலாக பேசுவோம். ஒரு ஆட்சி இருக்குது, ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு, இன்னொரு கட்சி வந்து ஆட்சி இழந்திருக்குது. அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் அந்த ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க வேண்டும், அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதற்காக இது வந்து நமக்கு வந்து லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம். இது நம்ம விட்டுட்டோம்னா, கோட்டை விட்டோம்னா அடுத்து இதை விட மோசமாக போயிடும். அதனால் நம்ம எப்படியா என்ன பாடுபட்டாவது, என்ன கஷ்டப்பட்டாவது நம்ம ஆட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்வதும், அதை நோக்கி செல்வதும், அதை நோக்கி நகர்வதும் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதற்கான யதார்த்தங்களை உணர்ந்து அக்கமடேட்டிவ் பாலிட்டிக்ஸும் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸையும் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான வேலைகளை செய்யும் பொழுது தான் அது நிறைவேறும். அதை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகிறேன். எனக்கு தெரிந்த அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் இல்லையா, அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். தேர்தல் திமுக ஆட்சியிலும் சரி, திமுக கூட்டணியிலும் சரி, எல்லாம் கரெக்ட் தான். அவர் நண்பர் இவர் சொல்கிறார், லெனின் சொன்னதில் நான் பல முறை இவரை பற்றியும் யோசிச்சிருக்கிறேன். வேங்கை வயல் பிரச்சனையில் 2 வருஷமாக ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இல்லையா? தீர்க்க முடியுமா முடியாதா? விசாரணை நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இல்லை மருத்துவ டிஎன்ஏ பரிசோதனை வரைக்கும் போயிட்டு தான் நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இல்லையா? கூடிய பிரச்சனை 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. நானும் நினச்சிட்டு இருக்கேன், இது ஏன் இவ்வளோ தூரம் விட்டுட்டு இருக்காங்க? இது எவ்வளோ பெரிய செட்பேக்கை அவங்க தேர்தல் வாக்குகளை பாதிக்கும்னு அவங்களுக்கு யோசனை இல்லையான்னு நினைக்கிறேன். இதை அவருடைய இதுக்கே விட்டு விடுறேன். 2வது, நம்ம வந்து அவர் எளியரசன் சொன்ன மாதிரி பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா, பணம் இப்போ சமீப காலமாக ஒரு 3 தேர்தலில் பணம் ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. ஒன்று, அதே சொல்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த ஜாதி வாக்காளர்களை கொச்சைப்படுத்துறது அது ஒரு காரணம் இருக்கு, இல்லன்னு மறுக்கல. அதுதான் இப்போ சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். அதனால வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்காளர்கள் நல்ல ஆளுகள் தேர்ந்தெடுங்க. நீங்கள் அவர் சொன்னார் ஒரு பாயிண்ட், அதாவது ஜாதி அடிப்படையும் மது அடிப்படையிலையும் வந்து கட்சிகள் வந்து கட்டமைக்குது, அதுகள் தான் அந்த மாதிரி ஆளுகளை வந்து தேர்தல் நிறுத்துகிறாங்க, அந்த மாதிரி இதுதான் போகுது. இது ஒரு வலுவான ஜனநாயகம் இல்லை.
ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். இந்த மாதிரி இருக்கிற ஜனநாயகத்தில் ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு தேர்தல் நடப்பட வேண்டும். அப்படி இருக்கும் வாக்காளருக்கு நான் சொல்றது, எந்த கட்சி நீங்க பணம் கொடுத்தாலும் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு, இதைத்தான் தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. இதைத்தான் நான் ஒரு அரசியல் கட்சி சொல்றேன். பணம் கொடுக்காத ஒரு கட்சிக்கு, மதம், மொழி, இனம் சொல்லாத கட்சிக்கு சுருக்கமா தேர்ந்தெடுங்கள் தான் சொல்றேன்.